ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. வீடை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டுன்னு எல்லாருக்குமே ஆசையாக தாங்க இருக்கும். பட் நாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால வீடு அலங்கோலமாக மாறிடும். ஸோ நான் சொல்லக்கூடிய 3 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை எப்போதுமே அடிக்கடி க்ளீன் பண்ணாமலே சுத்தமாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், தேவையில்லாத பொருளை வீட்டில் அடைச்சி வைக்கிறத தயவு செய்து தவிர்த்துடுங்க. தேவையில்லாத பொருளை நாம் வீட்டில் வச்சுட்டு அந்த பொருளாலேயும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அந்த இடத்துல அந்த பொருளை வச்சு நாம் அடைச்சி வைக்கிறதுனால அந்த இடத்த நாம் வேறு எந்த ஒரு தேவைக்காகவும் நாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் அந்த பொருளை வீட்டில் அடைச்சி வைக்க எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செய்து அதை தூக்கி வீசிடுங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆக்கருக்காக அப்படின்னு கொடுக்கும்போது கூட அதுலேருந்து கூட காசையும் நாம் மிச்சப்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா யாருக்காச்சும் அந்த பொருள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான தேவை இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் டிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது பெரியவங்க தான் இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு 2.5 வயசுக்கு மேலே உள்ள குட்டி பசங்களில் இருந்தே நாம் பிள்ளைங்களை பழக்கிக்கலாம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சு பழகிறது. அதாவது ஒரு பொருளை எடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு வச்சு பழகிறது தாங்க. இது பெண்கள் மட்டுமா பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இதை கட்டளையாகவே கொடுங்க. கண்டிப்பாக எடுத்த பொருளை எடுத்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ட்டுன்னு குட்டி பசங்க கிட்ட சொல்லி நாம் புரிய வச்சுக்கிட்டாலே போதும். அவங்க அந்தந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுலேயே வச்சு பழகிடுவாங்க. ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக குழந்தைகள்கிட்ட கடந்து கத்துறது அப்படிப்பட்ட வேலையே வேண்டாம். அவங்கள்ட்ட ரொம்பவே சாஃப்டாக நாம் சொல்லி அதே செயலை நாம் செய்து காமிச்சாலே போதும். அவங்க அதை பார்த்தே ஃபாலோ பண்ணிடுவாங்க. இவங்க சின்ன பிள்ளைங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சு பழகிடுவாங்க. ஸோ பெரியவங்களாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இதை பழகிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், தேவைக்கு அதிகமான பொருளை வாங்கி குமிக்கிறது. இது லேடிஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் தாங்க. பொதுவாக லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி இந்த பாத்திர வகைகளாக இருந்தாலும் சரி அதில் தான் அவங்களுடைய மோகம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸஸை வாங்கி குமிக்கும் போது வீடு ஃபுல்லாக அங்கங்கேயே இந்த அசையை கட்டி அதில் தொங்க போட்டிருப்பாங்க. ஸோ தயவு செய்து இந்த அசை அளவுக்கு அதிகமாக வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் வச்சுக்கோங்க. பாத்திர வகைகள் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கும். தண்ணி குடித்தாலும் சரி காஃபி குடித்தாலும் சரி அது சிங்குக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகவே செய்யாது பின்னாடியில் இருந்து. ஏன்னா நிறைய டம்ளர் இருக்கிறதுனால எத்தனை இருக்குது அப்படின்னுட்டுன்னு யாருக்குமே எண்ணிக்க தெரியாது. அது அங்கங்கே இருக்கும்போது பார்க்குறதுக்கும் அவ்வளவு அசிங்கமாக இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைகளோட டாய்ஸை குழந்தைங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதனால் பணம் விரயமும் ஆகும். இந்த டாய்ஸை நாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுனால வேலையும் ஜாஸ்தியாகும். இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டம். ஸோ குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றது மாதிரி டாய்ஸை வாங்கி வைங்க. டாய்ஸ் எல்லாம் வாங்கி குமிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக தேவைக்கு அதிகமான பொருளை வாங்கி குமிக்காதீங்க. கண்டென்ட் உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள்.